டெய்லி அந்த ஒரு மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுறியா? ரிப்ளை வருமா? சாப்பிட்டாங்களா? தூங்குனாங்களா? என்ன பண்ணுறாங்க? கால் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணுறியா? உனக்கே தெரியும், நல்லாவே தெரியும் உனக்கு. அவங்க நம்மளை கேரே பண்ணுறதில்ல. நம்ம தான் விழுந்து விழுந்து எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நீ தான் கேட்டுன்னு இருக்க. அவங்களுக்கு உன்னை பிடிக்கலன்றதும் உனக்கு தெரியும். ஏன் இவ்வளோ எஃபர்ட் போடுற? ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களே உன்னை வெறுத்து பேசியிருப்பாங்க. எனக்கு உன்னை பிடிக்கல, இல்லை அவங்க அவாய்ட் பண்ணுறது உனக்கு கிளியராக தெரிய வரும். அவ்வளோ இன்னும் நீ இறங்கி போய் அவங்க கிட்ட பேசுங்க பேசுங்கன்னு கெஞ்சணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ கெஞ்சாத. உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கீழே இறங்கி போயிட்டு என்ன கிடைக்க போகுது உனக்கு இதுல இருந்து? உன்னோட டைம் போதா? அதுல நீ ப்ரொடக்டிவா வேற ஏதாச்சும் பண்ணலாமா? தூங்கலாமா? தூங்காம அவங்க கால் பண்ணுவாங்களா, அவங்க மெசேஜ் பண்ணுவாங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா, என்ன பண்றாங்க, இதே யோசிச்சுட்டு இருந்தா உன் லைஃப் எப்படி ரன் ஆகும்? யாரா வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், லவ்வரா இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், உன்னோட வேல்யூ அங்க அங்க உன்னோட வேல்யூ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணா மட்டும்தான் நீ அங்க இருக்கணும். அவங்க உன்னோட வேல்யூ ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துக்கு நீ போகிறதும் வேஸ்ட்டு. அவங்களுக்கு நீ கால் பண்ணாலும் 100 மெசேஜ் பண்ணாலும் உனக்கு ரெஸ்பாண்ட் வராது. லாஸ்ட் சீன் மட்டும்தான் நீ பார்த்துட்டே இருக்க முடியும். ஒன்ஸ் நீ அனுப்பிச்ச மெசேஜ் அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபோனும் கையுமா தான் எல்லாருமே இருப்பாங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃபோனும் கையுமா தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே பார்த்துருப்பாங்க. ஓகே, இவங்களா இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களுக்குன்னு யாராச்சும் பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மெசேஜ் வந்ததும் இமீடியட்டாக போய் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரியாரிட்டி.